இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கருஞ்சீரகம் சர்க்கரை நோயாளிகள் எப்படியெல்லாம் பயன்படுத்தினால் சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இது எடுத்துக்கலாமா? எந்த அளவு எடுக்கலாம்? எப்படி எடுத்தால் நம்மளுடைய உடலுக்கு இது நல்லதாக இருக்கும்? சுகர் லெவலை இந்த கருஞ்சீரகம் எப்படியெல்லாம் நமக்கு குறைக்கும் அப்படின்றது சொன்ன நிறைய விஷயங்கள்ல இந்த கருஞ்சீரகம் ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. உடல்ல என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, இதயம் சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்குங்க, உடல் எடையை நான் குறைக்கணும், தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பெண்களுக்கு பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு உடல்ல அப்படின்னா, இதை எல்லாமே குறைக்கிறதுக்கு நமக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மூலிகை. இந்த சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு கருஞ்சீரகம் எப்படி பயன்படுத்தலாம்? பொதுவாகவே கருஞ்சீரகம் நல்ல ஒரு வெப்பத்தன்மை இருக்கக்கூடிய மூலிகை. நீங்க கருஞ்சீரகம் பயன்படுத்துறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை எல்லாம் கவனத்துல வச்சுக்கணும். கொஞ்சம் வெப்பத்தன்மை இருக்கக்கூடியது இல்லையா, அதனாலதான் இதை மருந்தாக செய்யும்போது இந்த வெப்பத்தை சமப்படுத்தக்கூடிய மூலிகைகளும் அதுல சேர்த்து சித்த மருத்துவத்துல காலையில ஒரே ஒரு வேலை. இதுல நீங்க ஸ்வீட்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஹனி சேர்த்துக்கிறேன், கருப்பட்டி சேர்க்கிறேன், சர்க்கரை நோய் உங்களுக்கு இருக்கு, நீங்க ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னா சுகர் எந்த ரூபத்தில் இருந்தாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணி தாங்க ஆகணும். ஸோ இதில் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம், சரிங்களா? இதை 3 பொருளையும் போட்டு நல்லா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. காலையில் உணவு எடுத்த பிறகு இதை எடுத்துக்கலாம். ஒருவேளை எனக்கு அல்சர் பிரச்சனைலாம் இல்லைங்க, நான் நார்மலாக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இதை தாராளமாக எடுத்துக்கலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கருஞ்சீரகம் சர்க்கரை நோயாளிகள் எப்படியெல்லாம் பயன்படுத்தினால் சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இது எடுத்துக்கலாமா? எந்த அளவு எடுக்கலாம்? எப்படி எடுத்தால் நம்மளுடைய உடலுக்கு இது நல்லதாக இருக்கும்? சுகர் லெவலை இந்த கருஞ்சீரகம் எப்படியெல்லாம் நமக்கு குறைக்கும் அப்படின்றத பார்க்கலாங்க. ஸோ பொதுவாகவே நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளை கருஞ்சீரகம் போக்குது. அது முக்கியமாக நம்ம கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கு சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்களில் இந்த கருஞ்சீரகம் ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. உடலில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இதயம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குங்க, உடல் எடையை நான் குறைக்கணும், தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பெண்களுக்கு பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது உடலில் அப்படின்னா, இதை எல்லாமே குறைக்கிறதுக்கு நமக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மூலிகை. சரிங்க, நமக்கு சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு கருஞ்சீரகம் எப்படி பயன்படுத்தலான்றதை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்து இதற்கான சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சரிங்க, இந்த சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு கருஞ்சீரகம் எப்படி பயன்படுத்தலாம்? பொதுவாகவே கருஞ்சீரகம் நல்ல ஒரு வெப்பத்தன்மை இருக்கக்கூடிய மூலிகை. நீங்கள் கருஞ்சீரகம் பயன்படுத்துறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை எல்லாம் கவனத்தில் வச்சுக்கணும். கொஞ்சம் வெப்பத்தன்மை இருக்கக்கூடியது இல்லையா, அதனால தான் இதை மருந்தாக செய்யும்போது இந்த வெப்பத்தை சமப்படுத்தக்கூடிய மூலிகைகளும் அதில் சேர்த்து சித்த மருத்துவத்தில் செய்வாங்க. பொதுவாகவே இந்த ஜாயிண்ட் பெயின் இருக்கு, வெரிகோஸ் வெயின் இருக்கு, இது எல்லாமே சரி செய்யறதுக்கு நமக்கு இந்த கருஞ்சீரக எண்ணெய் பயன்படுது. ஸோ சரும நோய்களை விரட்டுவதற்கும் சருமத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் இந்த கருஞ்சீரக எண்ணெய் பயன்படுத்தலாம். இதில் சுகர் இருக்கு, எனக்கு சுகர் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குங்க, சுகர் லெவல் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு சொன்னாலும், இதனால பார்த்தீங்கன்னா சுகர் அதிகமானதுனால சருமத்தில் நமக்கு அங்கங்கே கருமை நிற திட்டுக்கள் மாதிரி ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷனை குறைக்கிறதுக்கு கருஞ்சீரகம் மிக சிறந்த ஒரு மூலிகை தான். இதையும் நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கருஞ்சீரக எண்ணெயை நம்ம ஸ்கின்ல எக்ஸ்டர்னலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளுக்கு சாப்பிடும்போது இதை எப்படிங்க எடுக்கலாம்? காலைல எம்டி ஸ்டொமக்கில் எடுக்க வேண்டாம். ஏன்னா நிறைய பேருக்கு வயிறு எரிச்சல் இருக்குங்க, அதனால எம்டி ஸ்டொமக்கில் இதை எடுக்க வேண்டாம். சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு இதை டீ மாதிரி பயன்படுத்தலாங்க. எப்படின்னா, காலைல நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு ஒரு மணி நேரம் கழித்து இந்த கருஞ்சீரக டீயை நீங்கள் பயன்படுத்தும்போது சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். சரிங்க, இந்த கருஞ்சீரக டீ வேற எந்தெந்த பிரச்சனைக்கு பயன்படுத்தலாம்? ஸோ வெயிட் லாஸ் ஆகணும்னாலும் இதை நம்ம எடுத்துக்கலாம். பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குனாலும் கருஞ்சீரக டீயை தாராளமாக குடிக்கலாம். ஸோ இதை ரெடி பண்ணுறதுக்கு சிம்பிளாக, அதுவும் முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய
பிளட் சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கருஞ்சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. இதனுடைய ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் பொடி எடுத்துக்கணும். இதனுடைய 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதை 3ஐயும் எடுத்து தண்ணீர் விட்டு ஒரு 200 ml வாட்டர் விட்டு இதை நல்லா பாயில் பண்ணி 100 ml 80 ml வந்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும்பொழுது காலையில் ஒரே ஒரு வேளை, ஸோ இதில் நீங்கள் ஸ்வீட்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஹனி சேர்த்துக்கிறேன், கருப்பட்டி சேர்க்குறேன், சர்க்கரை நோய் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னா சுகர் எந்த ரூபத்தில் இருந்தாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணி தாங்க ஆகணும். ஸோ இதில் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். சரிங்களா? இதை 3 பொருளையும் போட்டு நல்லா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. காலையில் உணவு எடுத்த பிறகு இதை எடுத்துக்கலாம். ஒருவேளை எனக்கு அல்சர் பிரச்சனைலாம் இல்லைங்க, நான் நார்மலாக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இதை தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த கருஞ்சீரகத்தை உள்ளுக்கு இன்டர்னலாக எடுத்தால் எப்படி நமக்கு சுகர் குறையும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் முக்கியமாக என்னென்ன நமக்கு மூலிகை சேர்த்து இந்த கருஞ்சீரக பொடியை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் இதில் நம்ம சேர்க்கக்கூடிய கருஞ்சீரகம் 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஏலக்காய் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 5-6 ஏலக்காய். ஸோ இந்த கருஞ்சீரகத்தோட வெப்பத்தன்மை ஏலக்காய் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் அழகாக ஒவ்வொரு மூலிகையோட தன்மைக்கு அதனால் உடல் உபாதைகள் வராத மாதிரி அதனோட சேர்க்கக்கூடிய சில மூலிகைகளும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கருஞ்சீரகம், அடுத்ததாக ஏலக்காய் ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. ஸோ வயிறு எரிச்சல் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே சரி செய்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுதுங்க. ஸோ கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க, ஏலக்காய் நமக்கு தேவைப்படுது. கருஞ்சீரகம் ஒரு 100 கிராம்னா ஏலக்காய் ஒரு 25 கிராம், சீரகம் 25 கிராம் எடுத்துக்கணும். ஸோ இந்த 3ஐயுமே நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டே இந்த சூரணத்தை நம்ம எப்படிங்க பயன்படுத்தலாம்னா ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம குடிச்சிடணுங்க. ஸோ காலை இரவு 2 வேளையும் ஒரு 5 கிராம் அளவுக்கு, ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே கூட இதை நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ டெய்லி காலையில் இந்த கருஞ்சீரக பொடியை நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சுகர் லெவல் நல்லாவே மெயின்டைன் ஆகுங்க. ஸோ இந்த கருஞ்சீரக பொடி எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 to 25 டேஸ் 20-25 நாட்கள் ஆனதுக்கு பிறகு திரும்பவும் நீங்கள் சுகர் டெஸ்ட் எடுங்க. ஸோ கருஞ்சீரகம் சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை அப்படின்னே சொல்லலாம். சுகர்னால் வரக்கூடிய கால் பாத எரிச்சல், எனக்கு நர்வ்ஸ் டிஸார்டர் இருக்குது, கை கால்களில் நடுக்கம் ஏற்படுது அப்படிலாம் சொன்னீங்கன்னா ஸோ அதை குறைக்கிறதுக்கும் இந்த கருஞ்சீரகம் பயன்படுத்தலாம். ஸோ முக்கியமாக இந்த கருஞ்சீரக ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ கருஞ்சீரக ஆயிலை பெயின் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீர் ஒற்றரம் கொடுக்கும்பொழுது அந்த வலி நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ வாதம் சம்பந்தப்பட்ட வலிகள் நமக்கு நல்லாவே குறைஞ்சிருங்க. இதில் முக்கியமாக சுகர் இருக்கிற நிறைய பேருக்கு, அதுவும் பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸையும் சரி செய்து நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மூலிகையாக இருக்கும். ஸோ இதனுடைய வேறு சில மூலிகைகளும் சேர்த்தும் சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். சில வகையான கஷாய மருந்துகள், ஸோ கஷாய மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுக்கிறோம், ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்துக்கிறோம், ஸோ 2 பல் பூண்டு தட்டி போட்டு சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, ஸோ இதையுமே நல்லா பாயில் பண்ணி எடுக்கும்போது சுகரோடு சேர்த்து வரக்கூடிய எக்ஸசிவான உடல் வலி இதையும் நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ அப்போது பல ரூபங்களில் இது சுகர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உதவுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ மேலும் நமக்கு கருஞ்சீரகத்தை பயன்படுத்த சரும பிரச்சனைகள், கருஞ்சீரக எண்ணெயை பயன்படுத்தும் போது இது எல்லாமே நமக்கு குணமாக ஆரம்பிச்சிடும். ஸோ சுகர் இருக்குது அப்படின்னு சொன்னால் கருஞ்சீரகம் பயன்படுத்தலாம். நான் சொன்ன மாதிரி சேஃபாக பயன்படுத்துங்க. ஸோ ஒரு 20-25 நாளுக்குள்ளேயே நமக்கு HbA1c லெவல் நல்லாவே குறைஞ்சி நல்ல பலனை தரும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.